ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பார்க்க போறது நடப்பு நிகழ்வுகள் தமிழ் மற்றும் ஆங்கிலம் இரு மொழியிலயுமே நம்மளுடைய நடப்பு மொழி வகுப்பு இருக்கும். நடப்பு நிகழ்வுகளை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த நடப்பு நிகழ்வுகள் பிப்ரவரி 18 நேற்றைக்கான நடப்பு நிகழ்வுகள். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், டெட் எக்ஸாம், டிஎன்யூ எஸ்ஆர்பி யூனிஃபார்ம் சர்வீஸ் எக்ஸாம் அண்ட் எஸ்எஸ்சி போன்ற எல்லா தேர்வுக்குமே இந்த நடப்பு நிகழ்வுகளை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். 2026 பிப்ரவரி 18ஆம் தேதிக்கான முக்கிய நடப்பு நிகழ்வுகள் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸா நம்ம பார்க்க போறோம். அண்ட் இதனுடைய கூடுதல் தகவல்கள் நான் சொல்றேன். அதை மனதில் நிறுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். சரி, இப்ப முதல் கேள்வி பாத்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் மிலிட்டரி அட்வென்ச்சரஸ் சேலஞ்ச் கப், இன்டர்நேஷனல் மிலிட்டரி அட்வென்ச்சரஸ் சேலஞ்ச் கப், IMACC இதனுடைய விரிவாக்கம் கூட கேட்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. சோ இந்த இந்திய ராணுவ தனது முதலாவது சர்வதேச, இது இன்டர்நேஷனல் சொல்றதுனால நிறைய நாடுகளும் கலந்துக்கும். சோ சர்வதேச ராணுவ சாகச சவால் கோப்பை எங்கு நடக்க போகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தெரியும்னா பாஸ்வேர்டு நம்பிக்கிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இதனுடைய ஆன்சர் ஈஸ்டர்ன் ஹிமாலயா, கிழக்கு இமயமலை பகுதியில் நடக்க இருக்கு. இது பாத்தீங்கன்னா இந்திய ராணுவம் இந்த கிழக்கு இமயமலை பகுதியில ஃபர்ஸ்ட் சர்வதேச சாகச சவால் கோப்பை இது நடத்த உள்ளது. இதுல எந்தெந்த நாடுகள் எல்லாம் கலந்துக்க போகுதுன்னு கேட்டா, பூட்டான், பிரேசில் நம்ம பக்கத்திலேயே இருந்தாலும் பூட்டான் வருது. கடல் கடந்து ரொம்ப தூரம் தாண்டி பிரேசில் இருக்கு. சவுதி அரேபியா பாத்தீங்கன்னா ஜாயின் பண்றாங்க. வந்து மேலும் சில நாடுகள் சவுதி அரேபியா, கஜகஸ்தான், கிர்கிஸ்தான் போன்ற நாடுகளும் பாத்தீங்கன்னா உள்ள ஜாயின் பண்றாங்க. சோ அப்ப இது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வாக கருதப்படுது. ஓகேங்களா? சோ ஏன்னா நிறைய நாடுகள் உள்ள வருது அப்படிங்கும்போது, ஈவன் நேபாள், ஸ்ரீலங்கா ஆகிய நாடுகளும் வருது. நம்ம இந்தியாவை சுத்தி இருக்கக்கூடிய பாகிஸ்தான், சைனாவை தவிர்த்து பூட்டான் அண்ட் நேபாள், ஸ்ரீலங்கா இந்த நாடுகள் வருது. இது இல்லையா, மயான்மர் இல்லையான்னு கேட்காதீங்க, அது வரல. ஓகேங்களா? சோ பி ஸ்கொயர் கே ஸ்கொயர் என்எஸ். ஓகே, சோ என்எஸ் ஸ்கொயர். ஸோ ஞாபகத்துல வச்சுக்கோங்க. பூட்டான், பிரேசில், கசகஸ்தான், கிர்கிஸ்தான், நேபாள், ஸ்ரீலங்கா, சவுதி அரேபியா ஆகிய நாடுகள் உள்ள வர்றாங்க. ஓகேங்களா? இது மேப் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா ஞாபகத்து வந்துரும். ரைட். அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ் பாத்தீங்கன்னா 2வது கேள்வி. விச் ரிவர் வில் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் ட்வின் டியூப் ரோடு கம் ரயில் டனல் பில்ட் அண்டர் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த ஆற்றுக்கு இந்தியாவில் முதல் நீருக்கடியில் செல்லும் 2 அடுக்கு ஈரடுக்கு சாலை? ஓகேங்களா? சோ இது எப்படின்னு கேட்டா, ஒரு ரிவர், ஒரு பெரிய ஆறு ஓடுதுன்னா அந்த ஆற்றுக்கு கீழே பாத்தீங்கன்னா மேல ட்ரெயின் போகும், அதுக்கு கீழே ரோடு இருக்கும். அதாவது பஸ்லயும் போகலாம், ட்ரெயின்லயும் போகலாம். ஓகேங்களா? சோ இது சமீபத்துல நான் ஒரு சில வீடியோல சொல்லியிருப்பேன். சில்குரி அப்படிங்கிறது சிக்கன் காரிடார்ல இருக்கக்கூடியது. சோ அது ரொம்ப ரொம்ப நேரோவான ஒரு பாத். அத கட் பண்ணாலே போதும். நம்ம இந்தியாவுடைய வடகிழக்கு மாநிலங்கள முற்றிலும் பிரிச்சிடலாம். இந்தியாவுடைய மையப்பகுதியிலிருந்து, மெயின்லேண்ட்ல இருந்து முற்றிலும் பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வங்கதேசத்துடைய தலைவர் பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. பிரீமியர் சொல்லியிருப்பாரு. ஏன்னா பிரைம் மினிஸ்டர் மாறிட்டாங்க. சோ அதனால ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இருந்தவர் சொல்லியிருந்தாரு. சோ இது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. சோ நம்ம அத அஜாக்கிரதையா விட்டுறக்கூடாது. ஏற்கனவே அந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால அண்டர் கிரவுண்ட் வழியா நம்ம அத கனெக்டிவிட்டி பண்ணணும். ஏற்கனவே கடல் கடந்து பாத்தீங்கன்னா அதற்கான வே எல்லாம் இருக்கு. ஓகேங்களா? சோ நம்ம கடல் கடந்து அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். சில முகமைகளை பாத்தீங்கன்னா ஏற்படுத்திட்டு இருக்கோம். ஆனாலும் நிலப்பரப்பு வழியாகவும் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த சிக்கன் காரிடார் சேவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை எடுத்திருக்கோம். சோ இது பாத்தீங்கன்னா NH15, NH75 இதையும் பாத்தீங்கன்னா கனெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எந்த ஆற்றுல பாத்தீங்கன்னா ஆற்றுக்கு கீழே கட்டுறாங்க அப்படின்னு கேட்டா பிரம்மபுத்திரா. ஏன்னா வடகிழக்குன்னு வந்துருச்சு. இது சில்குரின்னு நான் சொல்லிட்டேன். சோ அப்ப பிரம்மபுத்திரா ஆறு. ஓகேங்களா? அண்ட் எந்த 2 பெரிய தேசிய நெடுஞ்சாலையை கனெக்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டா நேஷனல் ஹைவே 15 அண்ட் நேஷனல் ஹைவே 715. 715. ஓகேங்களா? 15, 215 இது 2யும் பாத்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுது. சோ கோபூர்னு சொல்லுவாங்க NH15. அண்ட் நுமலிகர் NH715 நுமலிகர் அப்படிங்கிற இடம் சொல்லுவாங்க. இந்த 2 இடத்தையும் கனெக்ட் பண்ணுது இந்த டனல். ஓகே. சோ ரொம்ப முக்கியமான தகவல். அடுத்தது, கோவாவின் முதல் பல்லுயிர் கலாச்சார வரைபடத்தை உருவாக்கிய அமைப்பு எது? கோவாஸ் ஃபர்ஸ்ட் பயோடைவர்சிட்டி அண்ட் கல்ச்சுரல் மேப் கிரியேட்டட் பை விச் ஆர்கனைசேஷன்? டெவலப்டு பை விச் ஆர்கனைசேஷன்? ரொம்ப முக்கியமானது. இது பாருங்க. இங்க நம்ம பல்லுயிர்னு பார்த்தாச்சு. அப்ப இது ஜுவாலஜி அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஜுவாலஜி பேஸ் பண்ணி ஏதோ ஒண்ணு நம்ம பண்றோம். ஓகேங்களா? சோ அஸ் வெல் அஸ் இது கல்ச்சர் அப்படிங்கிறதும் வருது. ஓகேங்களா? சோ அப்ப இது எதை குறிக்கக்கூடியது? வேர்ல்டு வைட் ஃபண்ட் ஃபார் நேச்சர் இந்தியா.
ஓகே, ஸோ வேர்ல்டு வைட் ஃபண்ட் இந்தியா, WWF இந்தியான்னு சொல்லுவாங்க. ஸோ WWFனா வேர்ல்டு வைட் ஃபண்ட் ஃபார் நேச்சர் இந்தியா. இவங்க தான் ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. மாணவர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் சுற்றுப்புற சூழலுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வண்ணம் இதை பண்ணியிருக்கிறாங்க. இந்த மேப்ல பாத்தீங்கன்னா ஊர்வன வகைகள் இருக்கும், அதே மாதிரி கடல் விலங்குகள் இருக்கும், மேங்க்ரூவ்ஸ் இருக்கும். அதாவது மேங்க்ரூவ்னு சொல்லும்போது சதுப்பு நிலங்கள் சம்பந்தப்பட்ட தகவல்கள் இருக்கும், மேங்க்ரூவ் காடுகள், பூச்சிகள் மற்றும் பாலூட்டி இனங்கள், பறவைகள், இவை எல்லாமே வந்து இருக்கும். ஷார்ட்டா சொல்லணும்னா மனுஷனை தவிர்த்து மத்த எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. இதுல 48 வகையான ஒரு ஸ்பீசிஸ் வந்து காமன்லி ஸ்பீசிஸ் வந்து பார்த்தோன்னா கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ரைட். அடுத்த தகவல். இது வந்து நம்ம அடிக்கடி நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி உடைய வெப்சைட்டா இருக்கட்டும், அஸ் வெல் அஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல இந்த வார்த்தை பார்த்திருக்கேன். MEITY. MEITY. இது என்ன? MEITYனா என்ன? அப்படின்னே தனியா ஒரு தடவ கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஐடி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஓகேங்களா? ஸோ ஒய் அப்படிங்கிறது வந்து யோஜனா அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அது டெக்னாலஜியில இருந்து தான் அந்த ஒய் வந்து எடுத்திருக்காங்க. டெக்னாலஜியில டி இருக்கும். கடைசி ஒய் பாருங்க. ஓகேங்களா? ஸோ அதனால மைடி. ரைட். ஸோ இது வந்து இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தால் தொடங்கப்பட்ட நடமாடும் செயற்கை நுண்ணறிவு. ஓகேங்களா? மொபைல் ஏஐ விழிப்புணர்வு முயற்சியின் பெயர் என்ன? ஓகேங்களா? ஸோ மொபைல் ஏஐ உடைய முயற்சி என்னன்னு கேட்டிருக்காங்க. யுவா ஏஐ ஃபார் ஆல். ஓகேங்களா? யுவா ஏஐ ஃபார் ஆல் அப்படிங்கிற ஒரு டேகோட வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லியிருப்பாங்க. ரொம்ப முக்கியமானது இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தேசிய அளவுல ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் குறித்து அ விழிப்புணர்வும், அதற்கான கல்வியும் வந்து பார்த்தீங்கன்னா போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இத வந்து குடுத்திருக்காங்க. ஸோ மிக முக்கியமானது. ஸோ இதுல வந்து யுவா ஏஐ அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இவங்க டேக் என்ன சொல்லியிருக்காங்க? யுவா ஏஐ ஃபார் ஆல். ஓகேங்களா? ஸோ இவங்க லான்ச் பண்ண அந்த மொபைல் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, அ கௌஷல் ரஹத். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த நேம் ஆஃப் மொபைல் ஏஐ அவேர்னஸ் இனிஷியேட்டிவ் லான்ச்ட் பை எம்இஐடி. ஸோ கொஸ்டின்ஸ் வந்து எம்இஐடினா என்ன? அப்படின்னே கொஸ்டின் கேட்கலாம். ஸோ எம்இஐடினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்துல இப்ப ரீசென்ட்டா அவங்க மொபைல் ஃபோன்ல அதாவது கைபேசி செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு முயற்சி வந்து எடுத்திருக்காங்க. அதனுடைய பெயர் என்ன? அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உங்களுக்கு ஆன்சர் தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. இதனுடைய ஆன்சர் வந்து கௌஷல் ரத். கௌஷல் ரஹத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். மனதில நிறுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம்னு சொல்லுவாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஐடினா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஓகேங்களா? டெக்னாலஜில கடைசில ஒய்ன்னு வரும். ஓகேங்களா? TECHNOLOGY. அப்ப அந்த ஒய் தான் வந்து கடைசி வச்சிருக்காங்க. ரைட்? ஸோ நீங்க யோஜனா அந்த மாரி நினைச்சிடாதீங்க. ஸோ இது ஒரு அமைச்சகம். ஓகேங்களா? ஸோ மத்திய அரசுல இருக்கக்கூடிய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஏஐ டெக்னாலஜி எல்லாம் பூம் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கேற்ற நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, வழிமுறைகள் கொண்டு வரணும். ஸோ அது குறித்து சில அவேர்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். என்ன செய்யணும்? என்ன செய்யக்கூடாது? டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இது பத்தி எல்லாம் சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இங்க வந்து அனைவருக்கும் யுவா ஏஐ, அதாவது யுவானா வந்து யூத்ன்னு அர்த்தம். யுவா அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்கல்ல. சோ அப்பன்னா இந்த யுவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாத்தீங்களா? யுவ அப்படின்னாலே யுவன், யுவதி அப்படின்னு சொல்லுவாங்க. அது இளைஞன், இளங்கி. இள ஒரு இளைஞன், இளங்கி கை அப்படின்னு சொல்லிக்கிறது. சோ அந்த காமெடி ஞாபகத்துல வந்துருச்சு. சோ யுவா அப்படின்னா உங்களுக்கு புரியுதுல்ல? சோ அவ வந்து யூத், இளைஞர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சோ அப்ப இவங்களுடைய முக்கியமான நோக்கமே வந்து பாத்தீங்கன்னா, இளைஞர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஏஐ எல்லாத்துக்கும் அனைவருக்கும் யுவா ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? யுவா ஏஐ ஃபார் ஆல் அப்படின்னு வரும். சோ அதன் கீழ அந்த தேசிய ஏஐ எழுத்தறிவு திட்டம்னு சொல்லுவாங்க. அதற்கு கீழ கௌஷல் ரஹத் அப்படின்னு ஒரு செயற்கை நுண்ணறிவு விழிப்புணர்வு முயற்சியை இந்த அமைச்சகம் ஏற்படுத்தியிருக்கு. ரைட்? சரி அடுத்த கொஸ்டின் பாருங்க. சமீபத்தில் கெசானிக், கிஷானிக்னு சொல்லுவாங்க. இந்த புயலால் தாக்கப்பட்ட நாடு எது? இந்த கெசானிக் புயல் எந்த நாட்டை தாக்கியிருக்கு? ஸோ இந்த புயல் குறித்து நிச்சயமாக ஒரு கொஸ்டின் எப்பயுமே இடம்பெறுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து புயல் அப்படின்னு வருதுன்னா, கண்டிப்பாக ஒரு கடல் சார்ந்த பகுதியாக இருக்கும். ஓகே. ஸோ இந்த
லிஸ்ட்ல பாருங்க, ஜப்பான் இருக்கு, கடல் சுத்திலும் கடல் தீவு தான். பிலிப்பைன்ஸும் தீவு தான். ஸ்ரீலங்கா இலங்கையும் தீவு தான். மடகாஸ்கரும் தீவு தான். இப்ப இந்த ஆப்ஷனை பார்த்தாலே எல்லாமே ஒரு ஐலாண்டு. ஓகேங்களா, எல்லாமே ஒரு தீவு நாடாக இருக்கு. ஓகே, சோ இப்ப இப்படி கொடுத்துட்டா கஷ்டம் கெஸ் பண்றது. சோ நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சாதான் ஞாபகத்துல வரும். சோ இதுக்கான ஆன்சர் மடகாஸ்கர். இதுக்கான ஆன்சர் மடகாஸ்கர். ஞாபகத்துல வச்சுக்கோங்க. மடகாஸ்கருடைய முக்கிய துறைமுக நகரமா இருக்கக்கூடிய டொமாசினா அப்படின்னு சொல்லுவாங்க. டொமாசினாவுல கெசானிக் புயல் வந்து பாத்தீங்கன்னா கரையை கடந்திருக்கு. சோ இந்த புயல் கரையை கடந்தது, இந்த மாதிரி எங்க கடந்துச்சு, அதுவும் குறிப்பா இந்தியா அப்படின்னு சொல்லும் போது நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, சோ புயல் குறித்து நிச்சயமா கேள்வி வரும். இப்ப இந்த புயல்களுக்கெல்லாம் ஒரு பேர் வைக்கிறாங்கல்ல, அதுவும் இந்தியா சுத்தி இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் சேர்ந்து வைப்பாங்க. சோ அந்த கூட்டமைப்பு ஏதாவது இருக்குன்னா உங்களுக்கு அதுக்கு சம்பந்தப்பட்ட பேர் தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. நிறைய தடவை கொஸ்டின் வந்திருக்கு. சோ நம்ம அடுத்தது போயிடலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின், 6வது கேள்வி. 2026ஆம் ஆண்டு 2026ஆம் ஆண்டிற்கான இந்தியாவின் பிரிக்ஸ் தலைமையிலான கருப்பொருள் தீம் என்னன்னு கேக்குறாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இதுக்கு முன்னாடி வீடியோல நான் சொல்லியிருக்கேன். 2026ஆம் ஆண்டு பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பிற்கு இந்தியா தான் தலைமை வகிக்குது. ஓகேங்களா? சோ இந்தியா முதல் பிரிக்ஸ் செர்பா மற்றும் துணை செர்பா கூட்டத்தை எங்க நடத்திருக்கு அப்படின்னு கேட்டா நியூ டெல்லியில நடத்திருக்கு. ஓகேங்களா? புது டெல்லியில தான் இது வந்து நடத்திருக்கு. ஷெரீப் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஷெர்பா மற்றும் துணை ஷெர்பா கூட்டம். ஓகே, இது இந்தியாவுடைய தலைமை பொறுப்பு வந்து இருக்குங்கிறதுனால ரொம்ப முக்கியமா பில்டிங் ஃபார் ரீசைலன்ஸ், இனோவேஷன், கோஆபரேஷன் அண்ட் சஸ்டைனபிலிட்டி. ஸோ இதுதான் இதனுடைய கருப்பொருளாக வச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி, பில்டிங் ஃபார் ரீசைலன்ஸ், இனோவேஷன், கோஆபரேஷன் அண்ட் சஸ்டைனபிலிட்டி. ரைட். ஸோ ஞாபகத்துல வச்சுக்கோங்க, தீம் சம்பந்தமாக கொஸ்டின்ஸ் வரும். ரைட். அடுத்தது இதே மாதிரி இந்த இதுல ஜிகேல ஒரு கொஸ்டின். முந்தி பிரிக்ஸ் அப்படின்னாலே 5 நாடுகள் தானே, 5 கண்ட்ரி தானே இருந்துச்சு. இப்ப 5க்கு மேற்பட்ட நாடுகள். ஓகேங்களா, 11 பக்கத்துல போயிருச்சு. ரீசெண்டா ஜாயின் பண்ண நாடுகள் என்னென்னு தெரியுமா? நமக்கு ஆல்ரெடி வந்து பிரேசில், ஓகேங்களா, சோ அண்ட் ரஷ்யா மற்றும் நம்ம இந்தியா, சைனா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா. ஓகேயா, சோ இந்த நாடுகள் தான் வந்து இருந்திருக்கு. ஆக்சுவலா 4 நாடுகள் தான், பிஆர்ஐசி. ஓகேங்களா, அதுக்கப்புறம் தான் சவுத் ஆப்பிரிக்கா ஆட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஈவன் அப்பவே வந்து சவுத் ஆப்பிரிக்கா ஆட் பண்ணலாமா இல்ல சவுத் கொரியா ஆட் பண்ணலாமா அப்படிலாம் வந்து பேச்சுவார்த்தை நடந்துச்சு. ஓகே, சவுத் கொரியா வந்து அமெரிக்காவோட இன்ஃபுளுன்ஸ்ல இருக்கிறதுனால அவங்க வரல. ஓகேங்களா, சோ அது வந்து வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, ஆனா வந்து சவுத் கொரியா ஹாஸ் வில்லிங். ஓகே, அவங்களுக்கு வந்து அது உள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை அந்த நாடுக்கு. ஆனா வழி இல்ல. புரியுதா உங்களுக்கு? அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க. சோ அதனால வழி இல்ல. ரைட். 2026 படி பாத்தீங்கன்னா பிரேசில், இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா, ஈஜிப்ட், எத்தியோப்பியா, ஈரான், யுஏஇ, இந்தோனேஷியா, மேலும் ஒரு 5 நாடு ஓகேங்களா ஜாயின்ட் ஆயிருக்கு. ஓகே, சோ இது 2016ல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு. ஓகேங்களா, அந்த பிரிக் அப்படிங்கிற இந்த வார்த்தை யார் உருவாக்குனாங்க? இதுவும் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் புக்ல நீங்க பாத்தீங்கன்னா இருக்கும். ரைட். இது வந்து 2023ல இருந்து இது பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பிரிக்ஸ் பத்தி பார்த்தாச்சு. பிரிக்ஸோடைய நோக்கம் என்ன, இதெல்லாம் நம்ம இன்னும் டீட்டெயிலா இன்னொரு வீடியோல பார்க்கலாம். சரி, இங்க பாருங்க. வென் இஸ் டார்வின்ஸ் டே அப்சர்வ்டு? ஆண்டுதோறும் டார்வின் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? இதுதான் கொஸ்டின். ஸோ ஏன்னா வந்து பிப்ரவரி மந்த் இந்த டார்வின் பத்தி நியூஸ் வந்து வருது. சரி, இப்ப டார்வின் யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, ஸோ டார்வின் பத்தி, டார்வினுடைய கோட்பாடு என்ன, எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ இப்ப டார்வின் அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஃபேமஸான விஷயம் என்னன்னு கேட்டா, சார்லஸ் டார்வின் சொன்னது குரங்கில் இருந்து தான் மனிதன் வந்தான் அப்படின்னு சொல்றாங்க. இன்றைய காலகட்டத்துல அது ஒரு தியரி தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அவரே சொல்லியிருப்பாரு, இட்ஸ் டார்வின்ஸ் தியரி. டார்வினுடைய ஒரு கோட்பாடு. அது ஒண்ணும் வந்து ஒரு விதி கிடையாது. இப்படிதான் வந்திருக்கும் அப்படின்லாம் விதி இல்லை. அவர் வந்து நினைச்சிருக்காரு, அவர் பிலீவ் பண்ணியிருக்காரு, யோசிச்சிருக்காரு. சோ அவர் வந்து சொல்றாரு, குரங்கில் இருந்து தான் வந்தவன் மனிதன். நல்லா கவனிங்க. குரங்கில் இருந்து பரிணாம வளர்ச்சியின் காரணமாக வந்தவன் மனிதன். ஒரு பரிணாம வளர்ச்சி ஒரு ஒரு உயிரினம் அடைஞ்சிருக்குன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த குரங்கு அப்படிங்கிற இனம் இப்ப இருக்கவே கூடாது. இந்த மாதிரி பல கோட்பாடு சொல்றாங்கல்ல. சோ அதனால இந்த டார்வின் தினம் பத்தி கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் உண்டு. சோ பிப்ரவரி 10, 12, 28 இந்த 3 இது கொடுத்திருக்காங்க. சோ இதுல பிப்ரவரி 12 தான் ஆன்சர். சோ இந்த மாதிரி டிஎன்பிசில கொஸ்டின் கேட்கும்போது நல்லா கவனிச்சு பாருங்க. பிப்ரவரி 10, பிப்ரவரி 12, மார்ச் 12. சோ அப்ப இந்த 12, 12 2 இது கொடுத்திருப்பாங்க. சோ இந்த ஆப்ஷனும் டிஎன்பிஎஸ்சி மாதிரி தான் கட்டமைச்சிருக்கோம். சோ அதனால இந்த ஆப்ஷன் பார்த்து இந்த 2 இது இருக்குல்ல, இந்த 2ல 1 தான் ஆன்சர். பி இருக்கலாம் இல்ல டி இருக்கலாம். கண்டிப்பாக ஏசி இருக்காது. ஓகேங்களா, சோ இப்ப பி அல்லது டில உங்களுக்கு சரியான விடை தெரிந்தால்தான்
பி கன்ஃபார்மா பிப்ரவரி 12 அப்படின்னு சொல்லிட்டு அனுசரிக்க முடியும். அதாவது அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். ஆனா 50% ரைட் ஆன்சர் கொடுக்க வாய்ப்புகள் உண்டு இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்ல. ஸோ தயவு செய்து இப்படி வரும்போது பிராங்க்லி பிடிக்குள்ள ஒரு ஆன்சரை சூஸ் பண்ணுங்க. ரைட். அடுத்தது 8வது கேள்வி. தமிழ்நாடு அரசு தொடங்கியுள்ள குழந்தை பராமரிப்பு பெட்டகம் பேபி கேர் கிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பேபி கேர் கிட் முதன்மை நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பேபி கேர் கிட்டோடைய ப்ரியாரிட்டி. ஓகேங்களா. ஸோ குறைந்த எடை கொண்ட குழந்தைகள் இடையே குழந்தை இறப்பு விகிதம் IMRன்னு சொல்லுவாங்க, இன்ஃபேன்ட் மொர்டாலிட்டி ரேட், அதை குறைக்க தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த ஒரு திட்டம் தான் இந்த குழந்தை பராமரிப்பு பெட்டகம் திட்டம். ஓகேங்களா. நீங்க பார்த்துருப்பீங்க இந்த இன்குபேட்டர்ல வைக்கிறது அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. எடை கம்மியா இருக்கு, இல்ல பிறக்கும் போதே ஜாண்டிஸ் வந்திருக்கு, அது மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அப்போ இன்குபேஷன்ஸ்ல வைப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அப்ப அதை தான் வந்து அவங்க சொல்ல வர்றாங்க. ஸோ ஆப்ஷன் பி டு ரெடியூஸ் இன்ஃபேன்ட் மொர்டாலிட்டி ரேட். ஓகேங்களா. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம். ரைட். சரி, இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா. இந்த இந்த பேபி சம்பந்தமாக குழந்தைகள், பெண்கள் அண்ட் வந்து சோசியலி டவுன் டோன்ல இருக்கக்கூடியவங்களை பத்தி எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ரைட். ஸோ அப்ப இந்த இரும்பு சத்து, அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான சொட்டு மருந்து கொடுப்பாங்க. இரும்பு சத்துக்கு சொட்டு மருந்து, மல்டி விட்டமின் சொட்டு மருந்து, விட்டமின் D3 சொட்டு மருந்து, இதெல்லாம் யாருக்கானது அப்படின்னு சொல்லி கேட்டா குழந்தைகளுக்கானது. ஒரு ஒரு குழந்தை மருத்துவ அட்டைன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அது வந்து 12 மந்த்ஸ் வரைக்கும். ஓகேங்களா. அது வச்சு அவங்களுக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் மாதிரி ரெடி பண்ணி இந்த சொட்டு மருந்துகள்லாம் கொடுத்துட்டே வருவாங்க. இதுல போலியோ அப்படிங்கிறது பர்டிகுலர் அந்த போலியோ அட்டாக்ல இருந்து விடுபடுறதுக்காக கொடுக்கக்கூடியது. அது தாண்டி வளர்ச்சிக்காகன்னு சொல்லும் போது இந்த சொட்டு மருந்துகள் எல்லாம் கொடுப்பாங்க. சரி, இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். வள்ளலார் நெடுஞ்சாலை. நிறைய ரோட்டுக்கு பேர், பிரிட்ஜஸுக்கு எல்லாம் பேர் வைக்கிறாங்கல்ல. இப்ப மதுரையில வந்து பாத்தீங்கன்னா வேலு நாச்சியார். அதே மாதிரி இந்த மாதிரி வள்ளலார் நெடுஞ்சாலை எதுக்கு வச்சிருக்காங்க? கண்டிப்பாக 2026ல பிரிட்ஜுக்கு வச்ச பேரு, ஒரு ரோடுக்கு வச்ச பேரு, நெடுஞ்சாலைக்கு வச்ச பேர், ஹைவேஸுக்கு, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் ஆக கண்டிப்பாக வரும். ஓகேங்களா. ஏன்னா நிறைய வந்து இருக்குல்ல. சரி, ராமலிங்க சுவாமிகள்னு சொல்லுவாங்க, அவரை தான் வள்ளலார் அப்படின்னு சொல்றோம். ஆண்டுதோறும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 நாள், ஓகேங்களா, வள்ளலார் தினம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனுசரிக்கிறோம். இதை யாருக்கு ஏற்பாடு செய்யறாங்க அப்படின்னு கேட்டா இந்து சமய அறநிலையத்துறை தான் வந்து ஏற்பாடு செய்யறாங்க. சென்னையில வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் அது பேஸ் பண்ணி அண்ட் பொது சேவை துறை இதெல்லாம் வந்து வச்சு வள்ளலார் குறித்து ஒரு ஆராய்ச்சி மையம் வந்து பாத்தீங்கன்னா நிறுவனம்னு சொல்லியிருக்காங்க. மனித வளம் மற்றும் பொது சேவைத்துறை தலைமையகத்துல வந்து வள்ளலார் குறித்து ஒரு ஆராய்ச்சி மையம் கொண்டு வரணும். அது சார்ந்து வந்து பாத்தீங்கன்னா வள்ளலாருடைய ஆன்மீக ரசவாதம் அப்படின்னு ஒரு புத்தகத்தையும் வந்து பாத்தீங்கன்னா வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இங்க சில வள்ளலாருடைய கோட்பாடுகள் பத்தியும் பேசுறாங்க. கருங்குழி, மருதூர், இங்க வந்து அன்னதான மையங்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறுவப்படும்னு சொல்லியிருக்காங்க. ரைட். ஸோ வட சென்னையில இருக்கக்கூடிய திருவெற்றியூர், அங்க ஒரு ஹைவே வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு பேர் தான் இந்த வள்ளலார் சாலை. ஓகேங்களா. ஸோ அப்ப கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா வட சென்னையில இருக்கக்கூடிய திருவெற்றியூர் நெடுஞ்சாலை இஸ் த ஆன்சர். ஓகேங்களா. ஸோ இங்க வந்து பூந்தமல்லி அப்படிலாம் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இப்போ கொஸ்டின்ல நம்ம டிஎன்பிஎஸ்சி எப்படி கேட்பாங்க, பூந்தமல்லிக்கு தமிழ்ல என்ன சரியான வார்த்தை என்ன? ஓகேங்களா. பூவிருந்த வள்ளி, அதான் பூந்தமல்லி. ட்ரிப்ளிகேன் அப்படின்னு சொல்லுவாங்க, அது திருவல்லிக்கேணி. ஓகேங்களா. சரி, இப்ப 10வது கேள்விக்கு போயிடலாமா. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சமீபத்திய புள்ளி விவரப்படி தமிழ்நாட்டின் ஒரு கலப்பின பசுவின் சராசரி தினசரி பால் உற்பத்தி எவ்வளவு? கலப்பின மாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கலப்பின பசு. சரி, இப்ப இந்த BAH அப்படின்னு சொல்லுவாங்கப்பா, ரொம்ப முக்கியமானது. BAH ரிப்போர்ட் 2025 அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். BAHனா BAHS ரிப்போர்ட், பேசிக் அனிமல் ஹஸ்பண்ட்ரி ஸ்டாட்டிஸ்டிக் ரிப்போர்ட் 2025, மன்னிக்கணும் 2025. ஸோ அதன்படி பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல அந்த பால் உற்பத்தி கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ 2018ல இருந்து 25க்கு இடையில கலப்பு பசு உடைய பால் உற்பத்தி ஒரு நாளைக்கு சுமார் 7.1 கிலோ. ஓகே. ஸோ இது என்ன இருக்குன்னா 2023-24ல 7.03 கிலோவுல இருந்துதான் இது இந்த மாறி இருக்கு. ஓகேங்களா. ஸோ அப்ப இது வந்து ரொம்ப கம்மியா தான் வந்து பாத்தீங்கன்னா போகுதுன்னு சொல்றாங்க. வெரி லோ, அதாவது அந்த குரோத்தே வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. இதை வந்து எப்படியாவது இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ எவ்வளவு இருக்குன்னு சொல்றாங்கன்னா 7.1 கிலோகிராமாக இருக்கு. ஓகேங்களா.
சோ இது தேக்க நிலையில் உள்ளது அப்படிங்கிற விஷயத்த இங்க வச்சிருக்காங்க. ஸ்டாக்னன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது உங்களுக்கு புரியணும்னா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அந்த வளர்ச்சி எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கு. சின்னதா இருக்கு. ஆக்சுவலா வளர்ச்சிங்கிறது எப்படி இருக்கணும்னா இப்படி இருக்கணும். ஓகேங்களா? வளர்ச்சிங்கிறது இந்த மாதிரி இருக்கணும். டவுன் இப்படி இருந்துச்சுன்னா வளர்ச்சின்னு அர்த்தம். ஓகேங்களா? இது அப்படியே ஒரு தேக்க நிலையில இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ரைட், ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்தது பாருங்க. உலகின் மிகப்பெரிய தானிய சேமிப்பு திட்டத்திற்கான முன்னோடி மாவட்டமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்டம் எது? கொஸ்டின் கேட்கிறது மாவட்டம். தஞ்சாவூர் இருக்கு தமிழ்நாட்டுல இருந்து, அண்ட் மத்திய பிரதேசத்துல இருந்து பாலகாட், ஹரியானால இருந்து கர்னல், மகாராஷ்டிரால இருந்து புனே. என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆப்ஷன் பி பஹல்காட் தான் ஆன்சர். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கூட்டுறவுத்துறை சார்பாக இந்த திட்டத்துல ஒரு பைலட் டிஸ்ட்ரிக்டா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ முன்னேற்பாடு மாவட்டமாக இதை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ரைட். ஸோ இது தேர்ந்தெடுத்து சில 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 டேட்டாஸ் வந்து அது மூலியமா நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? நிறைய ஒரு ப்ராஜெக்ட் வரும்போது பைலட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வருவாங்க. ஓகேங்களா? ஸோ அதன் அடிப்படையில தான் இந்த மாதிரி மாவட்டங்களை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. மிகப்பெரிய தானிய சேமிப்பு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு PACS அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது பர்ஸ்வாடாவில் இருக்கக்கூடிய முதன்மை வேளாண்மை கடன் சங்கம் அமைப்பாக கிட்டத்தட்ட 500 மெட்ரிக் டன் கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்க கட்டப்பட்டிருக்கு. ஓகேங்களா? PACS அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிதான் வந்து இந்த மாவட்டம் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. ஸோ வேளாண்மை உட்கட்டமைப்பு நிதி மற்றும் வேளாண்மை சந்தைப்படுத்தல் உள்ளிட்ட திட்டத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த திட்டம் செயல்படுத்தப்படுது. ஓகேங்களா? AMI அது கீழே தான் பேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஓகே, சரி. பஸ்பாடா பேக்ஸ் டவுன் அப்படின்னு நீங்க நெட்ல சர்ச் பண்ணீங்கன்னா இது சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் வரும். இந்தியாவில் அணு மின் நிலையங்களை இயக்க தனியார் நிறுவனங்களுக்கு அனுமதி அளிக்கும் திட்டம் எது? இது குறித்து நம்ம ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோல பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சாந்தி ஆக்ட் 2025. ஓகே, ஸோ அணுசக்தி வந்து எப்பயுமே கவர்மெண்ட் கையில தான் இருக்கும். ஆனா ரீசெண்டா ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. 2025ல ஒரு சட்டம். அந்த சட்டம் என்னன்னு கேட்டா இந்தியாவை மாற்றுவதற்கான நிலையான அணுசக்தி பயன்பாடு மற்றும் முன்னேற்றம். அதை சுருக்கி சாந்தின்னு வச்சிருக்காங்க. இது வந்து நீங்க இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். வாட் இஸ் சாந்தி? ஹார்னஸிங் அட்வான்ஸ்மெண்ட். சஸ்டைனபிள் harnessing and advancement of nuclear energy for இதை சுருக்கி 2025. சோ இது கொஸ்டின் கேட்பாங்க, ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ரைட், அடுத்த கேள்வி. லக்பதி தீதி 2029ஆம் ஆண்டுக்கு லட்சாதிபதி தீதி. தீதினா அக்கான்னு அர்த்தம். ஓகேங்களா? இதுக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள புதிய இலக்கு என்ன? ஓகே, சோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது இதுவும் கொஸ்டின் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒரு 6 கோடி ரூபாய் வந்து வச்சிருக்காங்க. இதுக்கு இலக்காக 6 crore வச்சிருக்காங்க. சோ பயனாளிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 கோடியில இருந்து 6 கோடி ரூபாய். ஓகேங்களா? சோ ரூபா கிடையாது, நம்பர்ஸ். ஓகேங்களா? பெண்கள். ஓகேங்களா? 3 கோடி பெண்கள்ல இருந்து 6 கோடி பெண்களாக உயர்த்தப்பட்டுள்ளது. அப்படின்னு டபுள் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 3 crore தான் இருந்துச்சு. இப்ப 6 crore வந்து பாத்தீங்கன்னா மாத்திருக்காங்க. ஓகே, சோ அப்ப நீங்க அந்த லக்பதி அப்படின்னு சொல்லும் போது டபுளிங் த அஸ்பிரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? நியூ டார்கெட் எவ்வளவுனா 6 crore by 2029. ஓகேங்களா? இது வந்து சுய உதவிக்குழுன்னு சொல்லுவாங்கல்ல, செல்ஃப் ஹெல்ப் குரூப். அது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் 1 லட்சமாவது ஒரு வருடாந்திர என்ன சொல்ல இன்கம் வருவாயாக வந்து பாத்தீங்கன்னா உயர்த்த வேண்டும். அதுக்கு வந்து அவங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணணும் மகளிர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்திய அரசாங்கம் டார்கெட்டை வந்து லக்பதி டிடி அப்படிங்கிற ஸ்கீமை வந்து 6 கோடி பெண்களுக்காக மார்ச் 2029க்குள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட்டை பிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரைட், அடுத்தது ஹை ஸ்பீடு புல்லட் ட்ரெயின். இது குறித்து நம்ம ஒரு ஷார்ட்ல பார்த்திருப்போம். ஸோ மத்திய பட்ஜெட்ல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை புதிய அதிவேக ரயில்கள் வழித்தடங்கள்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து மொத்தம் 7. டெல்லி, வாரணாசி, வாரணாசி சில்குரி. சில்குரி பத்தி நான் அந்த வீடியோல சொல்லியிருப்பேன், பாருங்க அந்த ஷார்ட்ஸ் வீடியோவை. மும்பை டு புனே, புனே டு ஹைதராபாத், ஹைதராபாத் டு பெங்களூர், ஹைதராபாத் டு சென்னை, சென்னையில இருந்து பெங்களூர். ஸோ இதை கொண்டு வரது யார் அப்படின்னு கேட்டா நேஷனல் ஹை ஸ்பீட் ரயில் கார்பரேஷன் லிமிடெட் தான் கொண்டு வர்றாங்க. ரைட், அடுத்தது சிந்துவெளி நாகரிகம் சுமார் 8000 ஆண்டுகளுக்கு பழமையான என எந்த இடத்தில் நடைபெற்ற புதிய தொல் ஆய்வு தெரிவிக்கிறது? புதிய தொல்பொருள் ஆய்வுல வந்து இது 8000 இயர்ஸ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு எதுல தெரிய வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சொல்லும் போது இதுக்கு பேர் ஹரப்பன் சிவிலைசேஷன் சொல்லுவாங்க.
இது வந்து எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா 2600 BCE இருந்து 1900 BCE அப்படிதான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. மொஹஞ்சதாரோ, ஹரப்பா, தோலவீரா, ராக்கி கிரிகா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தாங்க. ஸோ இதுல ரீசெண்டா வந்து இந்த ராக்கி கிரிகால இருந்து ரொம்ப பக்கத்துல பிரானி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம். ஓகேங்களா, அந்த பிரானி இடத்துல தான் என்ன என்ன தெரிய வந்திருக்குன்னு கேட்டா 8000 ஆண்டு பழங்காலத்துல அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்கு. ஓகேங்களா, பிரானா ஆர் பிரானி. ஓகேங்களா, ஸோ தெரிஞ்சுக்கோங்க, ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். அடுத்தது, விச் ஸ்டேட் லான்ச்டு த ஸ்ரீ சுரக்ஷா ஸ்கீம்? ஸ்ரீ, ஸ்ரீனா பெண்கள் அர்த்தம், இங்க ஸ்திரீ அப்படின்னு சொல்லுவாங்க. சுரக்ஷா திட்டத்தை தொடங்கிய மாநிலம் எது? இந்த பேர்லயே உங்களுக்கு ஈஸியா வந்து ரெகக்னைஸ் பண்ணிடலாம். இது கொண்டு வர்ற மாநிலம் கேரளா. ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமாக கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க டிஎன்பிசில. ஸோ ஆசிய ரைபிள் பிஸ்டல் சாம்பியன்ஷிப் 2026 பதக்கப்பட்டியல்ல இந்தியா எத்தனாவது இடம்? ஸோ இது வந்து துப்பாக்கி சுடுதல். ஸோ ஏசியன் ஷூட்டிங் சாம்பியன்ஷிப்னு சொல்லுவாங்க. இந்தியா வந்து 51 தங்கம், கோல்டு வந்து 51, கோல்டு, சில்வர், வெங்கலம் இருக்கும். ஓகேங்களா, ஸோ பிரான்ஸ் மற்றும் மொத்தம் அப்படின்னு வச்சிருப்பாங்க. இதுல வெள்ளி வந்து 23, வெங்கலம் 20, ஸோ மொத்தம் 94 பதக்கங்களோட ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நம்ம இந்தியா இருக்கு. ஓகேங்களா, இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் கர்னி சிங் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெடல் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சாங்க. ஸோ இது வந்து அவங்க நியூ டெல்லியில வந்து நடந்தது, ஒரு முக்கியமான ஒரு பிஸ்டல் சாம்பியன்ஷிப். ஸோ அதனால இதை நோட் பண்ணிக்கோங்க, நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்திருக்கோம் இந்தியா அப்படிங்கிறது. ரைட். அடுத்த தகவல் வந்து தேசிய உற்பத்தி திறன் தினத்தின் கருப்பொருள் என்ன? அதாவது நேஷனல் ப்ரொடக்டிவிட்டி டே அப்படின்னு சொல்லுவாங்க 2026. அதனுடைய கருப்பொருள் என்ன, தீம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. கிளஸ்டர் அஸ் growth engine maximizing productivity in MSME. MSMEனா எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். MSME திட்டம், நம்ம தமிழ்நாடு வந்து MSMEல வந்து டாப்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிலாம் நம்ம பார்த்திருப்போம். ரைட்டா? ஸோ இது வந்து NPC, தேசிய உற்பத்தி மன்றம்னு சொல்லுவாங்க. நேஷனல் ப்ரொடக்டிவிட்டி கமிஷன் நினைக்கிறேன். ஓகேங்களா, நேஷனல் ப்ரொடக்டிவிட்டி கவுன்சில். ஓகேங்களா, 1958ல காமர்ஸ் மினிஸ்ட்ரியால கொண்டு வரப்பட்டுச்சு. அது கொண்டு வந்து கிட்டத்தட்ட 68 ஆண்டுகள் ஆயிடுச்சான். ஸோ அது சம்பந்தமா வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும், போட்டித்தன்மை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், இது மாதிரி எல்லாம் பேசியிருக்கிறாங்க. ஸோ இதனுடைய கருப்பொருள் வந்து கிளஸ்டர் அஸ் growth engine maximizing productivity in MSME, சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோருக்கான ஒரு கூட்டமைப்பா, ஒரு அமைப்பா வந்து இருக்கு MSME. ஸோ அதுல கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாடு தான் அதிகமான MSME இருக்கக்கூடியதுல வருது. ரைட், 11th எக்கனாமிக்ஸ் புக்ல கொடுத்துருப்பாங்க. சரி, ரைட், அடுத்த கேள்விக்குள்ள போயிடலாமா? பண்டைய எகிப்தில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட சமீபத்திய மறு அடையாளம் காணப்பட்ட செப்பு கருவி எது? இங்க கேட்டிருக்கிறது செப்பு கருவி. ஓகேங்களா, சோ காப்பர் டூல் கேட்டிருக்காங்க. சோ கண்டிப்பா கொஸ்டின் வரும். ஈஜிப்ட்ல வந்து கண்டெடுக்கப்பட்ட இந்த காப்பர் டூல் பத்தி கேட்பாங்க. ஒரு ட்ரில் பண்றதுக்கு ரொம்ப ஃபைன் அனலிட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா அந்த டூல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த டூல் வந்து பிக்சர் பாத்தீங்கன்னா தெரியும், ரொம்ப மைன்யூட்டா இருக்கான், ட்ரில் பண்ற மாதிரி வரும், ட்ரில் பண்றதுக்காக வருது. சோ பவு ட்ரில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, சோ இது என்னது? பவு ட்ரில். ஓகே, அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின். கவுண்டர் பாயிண்ட் ஆராய்ச்சி 2025, அந்த நிறுவனத்தோட பேரே வந்து அமைப்போட பேரே கவுண்டர் பாயிண்ட் ரிசர்ச் 2025. அதன்படி இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா மறுசுழற்சி சராசரி ஸ்மார்ட் போன் மாற்று சுழற்சி காலம் என்ன? மறுசுழற்சினா மாற்று சுழற்சி, அதை மாத்திக்கிட்டே இருப்பாங்கல்ல, அது என்னன்னு கேட்டிருக்காங்க. 42. ஓகேங்களா, சோ அது எவ்வளவு அப்படின்னு கேட்டா 42. 42 மாசம் தான் வச்சிருக்காமா நம்ம. ஓகேங்களா, சோ அதுக்குள்ள நம்ம வந்து போன் மாத்திக்கிட்டே இருக்கோமா. இது வந்து குளோபல் ஆவரேஜ் என்னன்னு கேட்டா, குளோபல் ஆவரேஜ் எவ்வளவுன்னு கேட்டா 47 மந்த். இந்தியாவுடைய ஆவரேஜ் எவ்வளோ அப்படின்னு கேட்டா 42 மாதம். கொஸ்டின் கேட்பாங்க, ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உலக சராசரி 47 மாதங்கள், இந்திய சராசரி 42 மாதங்கள். சரி, தேங்க்யூ. மற்றொரு வகுப்புலையும் நம்ம வந்து சந்திக்கலாம். தினமும் இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸுக்கு கற்பது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜெய்ஹிந்த்.